கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். இந்த மாலை பொழுதினிலே அன்னை மரியாள் வழியாக ஆவியானவருடைய ஒரு செய்தி, அன்னை மரியாள் வழியாக ஆவியானவருடைய ஒரு செய்தி. நான் எனது பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நான் எனது பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எனது பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் குழந்தாய், உன் இதயத்தை என்னிடம் ஒப்படைக்கும்படி கேட்கிறேன். ஆமென். எதுவும் உன்னை கலங்க செய்யக்கூடாது. ஆமென். இறைவன் உன்னை பாதுகாக்கிறார். ஆமென். அவரது அன்பான பராமரிப்புக்காக நன்றி சொல். ஆமென். என் குழந்தையே, மிக சிறிய காரியங்கள் தான் மிக முக்கியமானவை. ஆமென். வேறெதையும் விட மற்ற அனைத்திற்கும் மேலாக தூய இறை வார்த்தையை, திருப்பலியை நீ உன் இதயத்தில் வாழ வேண்டும். ஆமென். என் குழந்தாய், ஒரு புதிய அருள் உனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாள் இரவும் உன் காவல் தூதரை அழைக்க மறவாதே. இவ்வாறாக பகல் நேரங்களில் மகிழ்வுடன் அவர் உன்னோடு இருப்பார். என் மகளே, என் மகனே, எனது ஒரு சிறிய பார்வை சாத்தானை விரட்டி ஓட செய்ய போதுமானது. ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். என் குழந்தையே, இப்போது சில மாதங்களாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அருள் வரங்களால் நிறைந்த என் கரங்களை நான் உன்னை நோக்கி நீட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த சிற்றாலயம் மிகவும் மதிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். இந்த சிற்றாலயத்தில் நான் என் பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் இங்கே இந்த சிற்றாலயத்தில் அவர்களை சந்திக்கிறேன் என்பதை பலர் தங்கள் இருதயத்தில் எவ்வித இடையீடும் இல்லாமல் உணர்ந்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த சிற்றாலயம் குறிப்பாக கருமத்தாம்பட்டியிலே நாங்கள் போகும்பொழுது அங்கே ஆராதனை செய்வதற்காக தூய ஆவியானவர் அங்கே இருக்கின்ற இயக்குனர் தந்தை வழியாக 1 மணி நேரம் அதிகாலை 8:30 மணி முதல் 9:45 மணி வரை ஆராதனை செய்ய அனுமதித்திருக்கிறார். நாங்கள் ஆராதனை செய்யக்கூடிய இடம் அந்த சிற்றாலயம். அந்த சிற்றாலயத்திலே நாங்கள்
ஒரு மணிக்கு நேரம், மேக்சிமம் 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தான், மேக்சிமம் 1.25 மணி நேரம் வரை, 1.5 மணி நேரம் வரை நாங்கள் ஆராதனை செய்வோம். இறை துதி பாடல்களுடன் திருப்பாடல்களுடன் சேர்ந்து ஆராதனை செய்வோம். பரிந்துரை ஜபத்தை அங்கே சொல்லுவோம். அங்கே பரிந்துரை ஜபம் என்று சொன்னால் என்ன என்றால், அந்த நாளில் ஏறெடுக்கப்பட்ட ஜப வழிபாடுகள், ஆராதனைகள், ஜபமாலைகள், வருகின்ற பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து வரும்படியாக, அவர்களை பாதுகாப்புடன் வந்து செல்லும்படியாக அந்த பரிந்துரை ஜபம். அதுதான் பரிந்துரை ஜபம். பரிந்துரை ஜபம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள, இறைவார்த்தையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, இறைவார்த்தையின் மறைபொருளை அறிந்து கொள்ள, இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள பரிந்துரை ஜபம். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். நான் எதில் குறைவாய் இருக்கிறேன், நான் எதில் பலவீனமாய் இருக்கிறேன், அதற்காக நாம் மன்றாட வேண்டும். குறிப்பாக இந்த கூகுள் மீட் வழியாக இந்த ஆராதனை வேளையில் எவ்வளவோ பிள்ளைகள் வருகிறார்கள், போகிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து சேர வேண்டும் என்ற ஜெபம் தான் பரிந்துரை ஜெபம். அனைவரும் இறை வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், இறை வார்த்தையை கவனத்துடன் படிக்க வேண்டும், இறை வார்த்தையின் மறை உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுதல் தான் ஒரு அருமையான ஒரு பரிந்துரை ஜெபம். எத்தனை வேதனைகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் நீ வந்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை உன் உடலிற்குள் செல்லும் பொழுது உடல் ஊனமற்று உன் உடலில் உள்ள ஊனம் குணமடையும், உன் உள்ளம் திறக்கப்படும், உன் வேதனை சுகமாய் மாறும். ஆமென். அதுதான் உண்மையான பரிந்துரை ஜெபம். கூடி ஜெபித்தால் கோடி நன்மை. ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரோடு உரையாடுவது. நம்முடைய ஜெபம் நம்பிக்கையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையுள்ள ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடி ஆண்டவரை ஸ்துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தோமே என்று சொன்னால், இது குறிப்பாக ஒரு பைபிள் ஸ்டடி என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோருமே பலவீனர்கள் தான். என்னையும் சேர்த்து நீங்களும் சேர்த்து எல்லோரும் பலவீனர்கள் தான். இதில் யாருமே ஞானிகள் கிடையாது. இறை வார்த்தைகளை வாசிக்கத்தான் மீண்டும் 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 வாசிக்கும் பொழுது தான் அதன் மறை உண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அறிவிப்பதை கேட்டால்தான் நமக்கு அதன் மறை உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஆவியானவர் கொடுக்கின்ற சிந்தனை இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக இன்னும் அருமையான வார்த்தை பாருங்க. இந்த மாலை வேளையில் இதை உணர்பவர்களுக்கு பொக்கிஷம், உணராதவர்களுக்கு வெறும் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும். இதை உணர்ந்து கொண்டோமே என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். அல்லேலூயா. அதுதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசாயா ஆயினும் எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே ஏசாயா, ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். நேற்று பார்த்தோம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே, ஐயோ நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர் மடிவிலே வாழ்பவன், தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்று, ஐயோ என் கண்கள் ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டனவே என்று சொல்லி
ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிப்போம். ஆமென். 6-8. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமன் பார்த்தவர்களே, இந்த எசையா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எசையா இறைவாக்கினரை கூப்பிடும் பொழுது எசையா இறைவாக்கினர் சாக்கு போக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஐயோ, நான் அழிந்தேன். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராக அரசரின் கண்கள் கண்டனவே என்று ஆண்டவர் சமூகத்தில் முறையிடுகிறான். அது எசையா தீர்க்கதரிசியுடைய ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் எவற்றையெல்லாம் பேசுகிறோமோ அது முழுவதும் ஜெபம். ஆண்டவரிடத்தில் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதெல்லாம் ஜெபம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே என்று சொல்லி ஏசாயா புலம்புகிறான். பலிப்பீடத்திலிருந்து சேராபர்களில் ஒருவர் நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து வந்து என்னை நோக்கி பறந்து வந்தார். சுட்டெரிக்கும் வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை சுட்டெரிக்கும் வார்த்தை, தீப்பொறி போன்ற வார்த்தை, சம்மட்டி போன்ற வார்த்தை. இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எசையா இறைவாக்கினர் ஆண்டவரத்தில், ஆண்டவரே என் குற்றப்பழி மன்னிக்கணும்னு சொல்லி வேண்டலை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தூங்கக்கூடாது, நல்லா விவரமாக புரிஞ்சுக்கணும். எசையா இறைவாக்கிறே, நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, ஆண்டவரே நான் பாவி என்ன மன்னிங்கன்னு அந்த இடத்துல அவர் கேட்கல. அவன் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். அவ்வளவுதான். அல்லேலூயா. தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் அக்செப்ட் பண்றார். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் அக்செப்ட் பண்றார். தன் குற்றத்தை ஒத்துக்கொள்கிறார். படைகளின் ஆண்டவராக அரசரின் கண்கள் கண்டனவே. ஐயோ, இந்த பாக்கியம். பாவிகளை தேடி வந்த இயேசு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் டக்குன்னு, இவ்வளோதானே உன் பிரச்சனை, இவ்வளோதானே உன் பிரச்சனை, ஐயோ நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனுஷன் நடுவில் தான் இருக்கிறியா, தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் இருக்கிறியா, டோன்ட் வெரி, பி ஹாப்பி, தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்டா இதுதாங்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஐயோ ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடுன்னு சொல்லி கதறும்போது, இதோ உன் குற்றப்படி உன்னை விட்டாகின்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஸ்ட்ரெயிட்டா அவர் சப்ஜெக்ட் வந்துடுறார். நீ பாவி பாவி பாவின்னு சொல்லிகிட்டே இருப்பியா, அடுத்த ஸ்டேஜுக்கு வருவியா? அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உடனே கேட்குறாரு, யாரை அனுப்பவே நமது பணிக்காக யார் போவார்? ஆண்டவருடைய பணி செய்ய யாரு? நமது பணிக்காகன்னு கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய பணிக்காக சொல்லலை, நமது பணிக்காக, உன்னுடைய என்னுடைய நமது பணிக்காக. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமது பணிக்காக யாரை நான் அனுப்புவேன்? அதற்கு ஏசியா டக்குன்னு சொல்றாரு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, குற்றப்பழி அவரை விட்டு அகன்றது சொல்லிட்டாரு. உடனே அவன் தூய்மையாகி விடுகிறான். ஆமென்.
உடனே அவருடைய பதில் என்ன இருக்குது? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆமென். ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வராரு பாருங்க. இழுவை இல்லைங்க. நம்மளாம் இழுத்துக்கிட்டே போறோம். இழுவை இல்லை. அங்கிட்ட ஆண்டவர் சமூகத்தில் அதெல்லாம் கிடையாது. டு தி பாயிண்ட். ஜெபிப்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென். ஐயோ நான் பாவி 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 பாவின்னு சொல்லிட்டே இருக்காத. ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை மன்னிங்கோ 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 மன்னிங்கோ. நான் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருப்பேன்? ஆண்டவரே நான் பாவி, உமக்கு தெரியுமே. என் இருதயம் எப்படிப்பட்டது உனக்கு தெரியுமே. நான் நொறுக்கப்பட்டவன் என்பது உனக்கு தெரியுமே. என் மனசாட்சி எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியுமே. அப்புறம் நான் எதுக்கு ஆண்டவரே உங்கள்கிட்ட சொல்கிறேன்? உனக்கு எல்லாம் தெரியுமே. சொல்லும்போது உன் குற்றப்பழி உன்னை விட்டு நீங்கியது. நமது படிக்காக நான் யாரை அனுப்புவேன்? உடனே மன்னிக்கிற கடவுள். அவருடைய பணியை செய்வதற்காக அவருடைய பணியை யார் செய்வார்? நமது பணியை யார் செய்வார்? யார் போவார்? ஏசாயா சொல்றார். உடனே ஏசாயா இதோ என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால். என்ன அழகான பாடல் வரி. உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால். உங்கள் பின்னாடியே நான் வந்துடுறப்பான்னு சொல்கிறத விட நீங்கள் என் பின்னாடியே வாங்கப்பான்னு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் என் கையை பிடிச்சிக்கங்கப்பா, நான் கையை பிடிச்சா விட்டுருவேன்ப்பா. அவர் பாசத்தோடு பேராவலோடு என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, பேரப்பிள்ளைகளே அழைக்கிறார். அதனால தான் இங்கே ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அழகாக பார்க்கிறோம். ஏசாயா இங்கே முரணாக பேசுகிறார். ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நீங்கள் தெரிந்தெடுத்தீங்க. அப்போ 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ஆமென். 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 அறிவிப்பதை கேட்கணும். நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு நம்ம சொல்லக்கூடாது. அவர் அறிவிப்பதை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்பிக்கை உண்டாகும். அவர் என்ன எனக்கு வச்சிருக்கிறார், அவர் எனக்கு என்ன சொல்ல வராரு, அதை நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோம். அதை நம்ம ஏத்துக்கவே மாட்டேங்கிறோம். யாரை பற்றி? கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை பற்றிய செய்தி. பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் மக்கள். நற்செய்தி, கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை அறிவிக்கப்பட்டால்தான் கேட்க வாய்ப்புண்டு. ஆமென். 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 அதனால தான் 18ஆம் வசனம், அப்படியானால் அவர்கள் ஆமென் கேள்விப்படப்படியானால் அவர்கள் எப்படி சொல்ல முடியும்? யாராவது ஒருவர் வாசிங்க தயவுசெய்து. வாசிப்பதற்கு முன்பதாக ஆமேன் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். வாசிப்பதற்கு முன்பதாக ஆமேன் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். சப்தமாய் அறிக்கையிட்டு வாசியுங்கள். வாசிக்கலாம். 18ஆம் வசனம். அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. அப்படியானால்
அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. ஆமென். ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்படும் பொழுது, அதனால தான் உலகம் எத்திசையிலும் கடையெல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று திருத்துதர் பணிகளை வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவுங்கள், இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இந்த குரூப்பில் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். அதை இங்கே வருபவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் எத்திசையிலும் சென்றடையும்படி ஆவியானவர் அதை யூடியூப் வழியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அதனுடைய வியூஸ் பார்க்கும்பொழுது 10, 15, 18, 20, 30, 100 என்று சொல்லி அதிகரித்து கொண்டே போகிறது. அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பரிந்துரை ஜெபம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யூடியூப் வழியாக இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரத்தில் இருந்து மெசேஜ் போகுது உலகம் பூரா, உலகம் எத்திசையிலும். அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகிறது. ஆமென் ஆமென். 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 உலகின் கடை எல்லை வரை ஆண்டவருடைய வார்த்தை சென்றடைவன். அதனால தான் திருத்துதர் பணிகள் 1:8 ஆண்டவர் மிக அழகாக சொல்லுவார். வாசிக்க கேட்போம். திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். ஆமென். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் அப்பா நீங்க சொல்லலையா பின்னாடி? உலகின் கடை எல்லை வரைக்கும். அல்லேலூயா. 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 உலகின் கடை எல்லை வரைக்கும். உன்னை எருசலேம் சமாரியாக்கெல்லாம் இன்னைக்கு இங்கேருந்து போக சொல்ல, உலகின் கடை எல்லை வரைக்கும். அல்லேலூயா. 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 உலகின் கடை எல்லை வரைக்கும் அந்த வார்த்தைக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஆமென். அந்த உலகின் கடை எல்லை வரைக்கும் எட்டுகிறது. வசனம் இங்கே பார்க்குறங்க. ரோமேயர் 10ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகிறது. ஆமென். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்கே போகுது? உலகின் கடையில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் கேட்கிறார்கள். ஆமென். ஆமென். ஆமாம் பாரதர்களே. அதனால தான் 11ஆம் அதிகாரத்தை இன்று நாம் வாசித்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் 10ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான் இது. 10ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 8ஆம் வசனம் 10:8 சொல்லுகிறது. அதில் சொல்லியிருப்பது இதுவே. ஆமென். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, என் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். இதில் சொல்லியிருப்பது இதுவே. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஆமென். ஆமென். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்படியான அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகிறது. எதை? அதில் சொல்லியிருப்பது என்ன செய்தி? அவர்கள் கூறும் செய்தி என்ன செய்தி? அதில் சொல்லியிருப்பது வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில்
உன் இதயத்தில், உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றுகிறோம். ஆமென். ஆமென். அதனால தான் 9ஆம் வசனம் ரோமேயர் 10:9 சொல்லுகிறது, ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு. வாயார. இன்னைக்கு வாயார அறிக்கையிடுறதுக்கு நம்ம வாய் திறக்கிறது இல்லை. 1-2 பேர் தான் வாசிக்கிறீங்க. அந்த உற்சாகம், ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க மக்கள் இறைவார்த்தையை வாசிக்க முற்படுகிறோம். இதுதான் தூய பவுல் சொல்லுவாரு, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகும் வரை, உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் வரை நான் அனுதினமும் பிரசவ வேதனை, எப்படியாவது தட்டு தருமாறியாவது கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய அவருடைய ஏக்கமெல்லாம், எண்ணமெல்லாம். அதனாலதான் அழகான பாடல், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. மலாக்கிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மலாக்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமாய், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே ஐயா, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானே. வாசிக்க கேட்போமா? மலாக்கி 1:6. ஆமென். மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன்? என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். ஆமென். ஆமென். மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே?
நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள். ஆமென். ஆமென். உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்குரிய மரியாதை எங்கே? ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வி. தூய ஆவியானவருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். அவருடைய சமூகத்தில் வந்துட்டுனா உண்மையா உத்தமமா வாய்களை திறந்து துதிக்கணும். ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம எப்படி ஸ்துதிக்கணும் என்பதை வேதத்திலே வசனங்களோடு இருக்கிறது. ஆண்டவர் சித்தமானால் அதை நாம் ஒரு நாளைக்கு தியானிப்போம். எப்படி ஸ்துதிக்க வேண்டும், எப்படி நான் ஸ்துதிக்க வேண்டும், எதற்காக ஸ்துதிக்க வேண்டும், கற்றுதாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே. அப்போதான் இந்த பாடல் அழகான பாடல். அருமையான வார்த்தை மலாக்கி 1:6. ஒரு முறை கூட வாசிக்க கேட்போமா? மலாக்கி 1:6. நீங்கள் வாசிக்க, நான் அதை திரும்பி சொல்லுவேன். நிறுத்தி நிதானமாக வாசிக்கவும். ஆமென். ஆமென். மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான். மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான். பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான். நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன்? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை. எனவே தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். படைகளின் ஆண்டவர் கேட்கிறார். நம்மெல்லாம் அரச குருகுலத்தார். அல்லேலூயா. 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 நம்மெல்லாம் சாதாரண மக்கள் இல்லை, அரச குரு குலத்தவர்கள். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ராஜா, அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ராஜாதி ராஜன், ராஜாவுடைய பிள்ளைகள் அரச குரு குலத்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாக கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார். தம் பிள்ளைகளை போல பராமரிக்கிறார் என்றார். ராஜாவுடைய பிள்ளைகள் அரச குரு குலத்தவர் அல்லவா? ஆமன் பாரதவர்களே. ஏஜமா. அப்போ நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஏசாயாவை போல, நமது பணிக்காக யார் போவார் என்று வினவும் குரலை நான் கேட்டேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல நம்மளும் அதே மாதிரி ஆண்டவர் சமயத்தில் ஏஜமான், பணியாளன் சொல்றான், ஒரு வேலைக்காரன் சொல்றதை போல பணியாளன் தன் எஜமானனை பார்த்து, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனேன்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நான் தந்தையானால் எனக்குரிய, நான் தலைவனானால் எனக்குரிய, இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா இறைவாக்கினர் சொன்னதை போல பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்த பொழுது கீழே வீழ்த்துகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, நீ துன்புறுத்தும் இயேசு நானே, உனக்காக ஒதுக்கப்பட்ட பணி அங்கே இருக்கிறதே, நீ அதுக்கு ரெடியாகு. 3 நாட்கள்
பார்வையற்று கிடந்தான் பவுல். பார்வையற்று கிடந்தான், வேண்டிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறேன், கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டபோது 14 திருமுகங்களை, பழைய ஏற்பாட்டு நூட்களையும் புதிய ஏற்பாட்டு நூட்களையும் இணைத்து 14 திருமுகங்களை எழுத செய்தார் ஆண்டவர். அதுதான் இந்த ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இதிலிருந்து ஆமென். இதிலிருந்து கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின் படியன்றி அழைக்கும் கடவுளுடைய செயலின் படியே நிறைவேறுகிறது என்பதும் தெளிவாகிறது. இதிலிருந்து கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின் படியன்றி அழைக்கும் கடவுளுடைய செயலின் படியே நிறைவேறுகிறது என்பதும் தெளிவாகிறது. ஆமென். ஆமென். இயேசுவை அழைக்கிறார், அவருடைய திட்டம் நிறைவேறணும். மனிதரை தேர்ந்தெடுக்கிறார், தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். உனக்கு இதான பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, என்னால் முடியல, நான் திக்குவாயேன், பேச முடியல, அது முடியல, இது முடியல, எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். உன் துக்கம் சந்தோஷமாய் பாரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் மாற்றிடுறேன், நீ என் வேலையை ஒழுங்காக செய்ய. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆமென். ஆமென். ஆண்டவரே என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன் என்று நீ வாய் திறந்து சொல்வதற்கு முன்னால் அவருக்கு தெரியும் நீ இப்படி சொல்லுவே. சொல்லி உடனே அவர் சொல்கிறாரு, உன் குற்றப்பழி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் குற்றப்பழி நீக்கப்பட்டது. எஸ், கமான். ஆமென். வா, என் கூட வா, சேர்ந்து அந்த ஊழியை செய்கிறதுக்கு உண்டான சக்தி பலனை உனக்கு தருவார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி. கல்வி அறிவு இல்லையா, உன்னை பலப்படுத்துவார். ஞானம் இல்லையா, பலப்படுத்துவார். வாய் திக்குகிறதா, பலப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும், ஆண்டவரே அடியேனை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி. ஆமென். என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, ஏன்பான்னு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறியே. நான் எதுக்கு செய்யணும், எனக்கு நிறையா வேலை இருக்கு, எனக்கு நிறையா பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிப்பா வேலை செய்ய. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து செஞ்சு பாரு. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29, 30 வசனம், 30ஆம் வசனம். மார்க் 10, 29, 30. ஆமென். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவார், கடைசியானோர் முதன்மையாவார் என்றார். ஆமென். இது ஏன் இப்படி சொன்னாரு? 28ஆம் வசனம். ஆமென். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார். ஆமென். ஆமென். பேதுரு சொல்றாரு, பாரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றவர்களாயிற்று. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றவர்களாயிற்றே. நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னால் வந்தப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கேள்வி எல்லார்ட்டையும் இருக்கு. என்னுடைய நேரம் போகிற எல்லாம் விட்டுட்டு அத்தனையும் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேனே, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி காட்டாதே. உனக்கு ஏற்கனவே உனக்கு எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமேன், ஆமேன், ஆமென் 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 ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களையும் முதல்ல உனக்கு கொடுத்துட்டார். நீ மறந்துட்ட. ஆபிரகாம் தொட்டு அன்னைக்கே நீயே ஆசையாக விளங்குவாய், பலுகி பெருக செய்வேன், புதல்வர் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் கூட செய்கிற பிள்ளைங்க இன்னைக்கு யாராவது பட்டினி இருக்கிறோமா? நல்லா கொளுத்த உணவு தானே சாப்பிட்றோம். எங்கேயாவது ஒரு நாள் நான் பட்டினின்னு சொல்ல முடியுதா? ஆனால் அந்த உணவை சாப்பிடத்தான் முடிவதில்லை. காரணம் அவங்களுக்கு தெரியும் ஏன் சாப்பிட முடியதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எனக்கு என்ன கிடைச்சிச்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அதான் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது வந்துருச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் ஆண்டவர் தேடி 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 போகிறேனே, எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எனக்கு என்ன கிடைச்சிச்சு புலம்புகிறார்கள். ஆனால் எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்கே என்று நாம் உணர்ந்தோமே. ஆனால் அந்த துன்பங்களை மாற்றி போடுகிற வல்லமையுள்ள கடவுள் உன் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உன்னை கோடு உள்ளத்தை கோடு உற்சாகமா. இந்த பாடல் தெரிந்தவர்கள் பாடலாமா? உன்னை கோடு உள்ளத்தை கோடு உற்சாகமாய் வேகமாய். இயேசுவுக்கு நன்றி. நீங்களே பாடுங்கப்பா. இயேசுவே மக்கள் நன்றி. இயேசுவே மக்கள். உமக்கு நன்றி. நம்மளாம் பாடக்கூட தெரிய மாட்டேங்குது. 4 வார்த்தை பாடுறதுக்கு நம்மளாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஆண்டோடைய வார்த்தை தெரியாது, இறை வார்த்தை தெரியாது, மறையுண்மை தெரியாது ஆண்டவர் சமூகத்தில். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேளும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரேன்னு சொல்லி கேளுங்க. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவியானவரே, இந்த பாடல் பாடக்கூடிய வல்லமையை தாங்கப்பா, ஜெபிக்கக்கூடிய வரன் தாங்கப்பா. வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது, மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. அதனால தான் ரோமேயர் 9:16 மிக அழகாக சொல்லும். ஆகவே ஆமென். ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஆமென், ஆமென். நீ விரும்புவதனால கிடைக்காது, அவர் இரக்கம் காட்டணும். ஆமென், ஆமென்.
அவர் இரக்கம் காட்டினா மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். நீ விரும்புவதனால கிடைக்கும். அவர் இரக்கம் காட்டணும். அதனால தான் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். யாக்கோபுடைய ஜெபம், எனக்கு நீர் இறங்கும் வரை உம்மை நான் போக விட மாட்டேன், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரை என்ற சிந்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலிகள் ஆமென். சேர்ந்து மக்களை அகமகிழ செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்நிலை உள்ளவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கால்நடைகளும் கரையும் காக்கை குஞ்சுகளையும் இறை கொடுக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மீன்களின் இலக்கத்தை எண்ணியவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியோருக்கு ஆதரவளிக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்மீன் ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளத்தோரின் காயங்களை கட்டி குணப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 ஆமென். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உன்னை கொடு, உடலை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா என்று சொல்லி 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, உன்னை கடன் இல்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, 24 மணி நேரம் தசம பாகம் கொடுத்து பாரு. அதுதான் மலாக்கி 3:10 அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? மலாக்கி 3:10 ஒரு வசனம் வேகமாய். ஆமென். ஆமென். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10ல் 1 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசை வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆமென். 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 10ல் 1 பங்கு, 24 மணி நேரம், அதில் 10ல் 1 பங்கு, 2 மணி நேரம் 40 நிமிஷம் உண்மையாக கொடுத்து பாரு, உன்னை உயர்த்துவார். பலகணியை திறந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமென். ஆமென். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு
1/10 முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வார்த்தை ஆமென், ஆமென். வார்த்தை வார்த்தை என்ற உணவை கொண்டு வந்து சேருங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை என்னும் உணவை கொண்டு வந்து சேருங்க. அந்த வார்த்தை சேகரிச்சுக்கங்க. என்னுடைய இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு அவருடைய இல்லத்தில் தேவாலயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து பாருங்க. இந்த இறை வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். 10 ரூபாங்க நீ கொடுத்து பாரு. உன்னை தேவன் உயர்த்துறாரா இல்லையான்னு பார். பலகணிகளை திறந்து நான் செய்கிறேனா இல்லையா என்று பார். உன்னை கொடு, உடலை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பை உருவான எங்கள் அருமை தப்பனே, இந்த மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10-11 அதிகாரங்களை நீர் எங்களை வாசிக்க வைத்தீரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக உம்முடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. ஆயினும் எல்லோரும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று ஏசாயா முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு என்று எங்களுக்கு உணர்த்தினரே அப்பா. இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ நேர்மையுற்றவர், ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. நீர் எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. மனிதர் செய்யும் செயல்களின் படி அல்லப்பா, அடைக்கும் கடவுளுடைய செயலின்படியே நிறைவேறுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நீ நேர்மையுள்ளவர் ஆண்டவரே. யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன். யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். ஆகவே கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார், வேறு சிலரை கடின உள்ளத்தனார் ஆக்குகிறார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. எனவே உம்முடைய இரக்கத்திற்கு உரித்தான கலன்களாக நாங்கள் மாற்றி பெற வேண்டும் என்று நீர் முன்னேற்பாடு செய்திருக்கிறீரப்பா. அந்த கலன்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ வணைய குயவனுக்கும் உரிமை இல்லையா என்று கேள்வி நீர் எழுப்புகிறேன். இதோ அடியேன் காத்திருக்கிறேன், என்னை வணையும் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஒருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யூடியூப் வழியாக இதோ இதை கேட்கப் போகின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய பலவீனம் பலம் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல இதோ நாங்களும் காத்திருக்கிறோம் அப்பா. மோயிசன் நான் திக்குவாய் ஆயிற்றே என்று சொன்னாலும் உறுதுணையாக ஆரோனை கொடுத்திர. இதோ யோசுவாவை வழிநடத்த மோயிசனுக்கு பதிலாக கொடுத்தீரே.
எலியாவுக்கு பிற்பாடாக எலிசாவை அனுப்பினீரே. உம்முடைய பணி தொடர்ந்து செய்ய வைத்து கொண்டே இருக்கிறீரே ஆண்டவரே. இதோ உம்முடைய பணியை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள், பலனற்றவர்கள். உமக்கு எல்லாம் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இறை செய்தியை வாசிக்கவும், தியானிக்கவும், அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அதன்படி செயல்படவும் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கின்ற முதியோர்களையும், தாய்மார்களையும், வாலிப பிள்ளைகளையும், பேர பிள்ளைகளையும், குழந்தைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இறை ஞானத்தினால், இறை வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தினீர். இரவு முழுவதும் நீர் வழிநடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வருகிறீர். ஒரு குறையும் இல்லாமல் உணவும் உடையும் தந்து காக்கிறீர் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் இறை ஞானத்தில், இறை வல்லமையில் வளரக்கூடிய பலத்தை கொடுங்கப்பா. அதில் தான் ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும், இல்லங்களையும், பிள்ளைகளையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும், வந்திருப்பவர்களையும், கேட்பவர்களையும், யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.